ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பழைய ஓல்டு மாடல் ஆல்டோவில் வந்து டைமிங் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து டைமிங் பெல்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் ஒர்க் பண்ணுது. இதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு, இதுதான் கிராங்க் ஷாஃப்ட்டு. அதில் வர்ற புள்ளியில் வந்து உங்களுக்கு ஒரு புள்ளி மார்க் இருக்குது பாருங்கள். அதுக்கு நேராக வந்து ஆயில் பம்பில் ஒரு மார்க் இருக்கும். அதே மாதிரி கேம் ஷாஃப்ட்டு டீத் புள்ளியில் வந்து கரெக்டாக ஒரு மைனஸ் மாதிரி ஒரு மார்க் இருக்கா, அதுக்கு நேராக வந்து சீல்டில் அந்த எல்லோ கலரில் ஒரு மார்க் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரிஜினலாகவே பஞ்ச் பண்ணி இந்த பெயிண்ட் மார்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அதுக்குரிய மார்க். இதில் வந்து இந்த காட்டர் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே பார்த்து இருக்கணும். அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்லேயும் அந்த காற்று வந்து மேலே பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா கீழே பார்த்து வச்சோன்னா டைமிங் வந்து ஆப்போசிட்டில் வந்து மாறிடும். அதனால் வந்து இது ரொம்ப கவனமான ஒன்று. அதுக்கடுத்து வந்து பெல்ட்டு மாற்றும்போது பெல்ட்லேயும் ஒரு டைரக்ஷன் வந்து இருக்குது. ஏன்னா எல்லா இன்ஜினு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து இன்ஜின் வந்து சுற்றும். அதனால் வந்து பெல்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, ஆரோ போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த வசன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்லிப்பேஜ் இல்லாமல் அவங்க வந்து டிசைனிங் பண்ணியிருப்பாங்க பெல்ட்டில் வந்து. அதனால் வந்து இந்த பெல்ட் எந்த பொசிஷனில் போடணுமோ அந்த பொசிஷனில் கரெக்டாக வைக்கணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணிடணும். உட்கார வச்சுட்டு நம்ம கண் பார்வையினால பார்த்ததுனால வந்து ஒரு லைட்டாக மைன்யூட்டாக ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம பெல்ட் மாட்டி டைட் வைக்கும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, நம்ம வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் போட்டு பேக் சைடில் உள்ள பெல்ட் வந்து லூஸெலாம் போடணும். இப்போ இங்கே இருக்கிற பெல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கிற இது வந்து கிராங்குக்கும் கேமுக்கும் உள்ளது வந்து ரொம்ப நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸ் இல்லாத அளவுக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது வந்து அந்த டென்ஷன் வந்து ஓரளவுக்கு இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்டு வந்து டைட் வைக்கணும். இந்த அட்ஜஸ்ட்டு வந்து டைட் வைக்கிறதுக்கு வந்து நம்ம அலன் கீ தான் யூஸ் பண்ணுவோம். 5ஆம் நம்பர் அலன் கீ வந்து அந்த அட்ஜஸ்ட் பேரிங் இது. அந்த பேரிங்கு கீழே ஒரு 5ஆம் நம்பர் போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட் இருக்குது சென்டரில். இது வந்து 6ஆம் நம்பர். இதை வந்து டைட் வைக்கணும். இந்த பெல்ட்டு டைட்டுன்றது பெட்ரோல் வண்டியில் இந்த பெல்ட்டு டைட் வந்துருச்சுனாலேயும் வந்து நார்மல் டைட்டு தான் வந்து வைக்கணும், ஓவர் டைட் வைக்க தேவை கிடையாது. ஏன்னா டீசல் வண்டியில் மேக்ஸிமம் வந்து இந்த செயின் டைப் பேரில் வந்து ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட் வந்துடும். அதில் வந்து நம்ம டைட் வைக்கிறதுக்கான வேலையே கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும். இந்த பெல்ட் டைப் வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு சில வண்டியில் வந்து தான் அட்ஜஸ்ட் வரும். நம்ம எல்லா வண்டியிலும் வந்து மேனுவலாக தான் வந்து அட்ஜஸ்ட் வந்து வைக்கணும். அதனால் வந்து பெல்ட் டென்ஷன் வந்து ஓவர் டென்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு பெட்ரோல் வண்டியில் வந்து ஓவர் லோடு வந்து கொடுக்கறது கிடையாது. ஏன்னா லோ கம்ப்ரஸ் இன்ஜினால் உங்களுக்கு ரொம்பவும் டைட் வைக்கிறதுக்கு தேவை கிடையாது. ஓவர் டைட் வச்சிங்கன்னா ஹம்மிங் நாய்ஸ் வரும். அதாவது இன்ஜின் வந்து ஹீட் ஆன பிறகு வந்து பெல்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாட்டர் பம்பு வந்து இந்த சைடுனால் வந்து ஹம்மிங் நாய்ஸ் வந்து ஃபைன்னு ஒரு ஹம்மிங் நாய்ஸ் வரும். இதில் வந்து வாட்டர் பம்பில் கொடுக்கல. வாட்டர் பம்பில் ஒரு சில பெல்ட்டு சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வண்டியில் வந்து ஹம்மிங் நாய்ஸ் வந்து கம்பல்சரி. நம்ம தொட்டு பார்க்கும்போது அப்படி லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக லைட்டாக இருக்கா, இந்த ஃப்ரீடம் வந்து இருக்கணும் பெல்ட்டில். இல்லை அப்படின்னா வெயில் டயத்தில் வந்து உங்களுக்கு பெல்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, மேலே அந்த எல்லோ மார்க்கு, கீழே வந்து கிராங்க் புள்ளியில் வந்து இந்த மைனஸ் மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டிருக்கா, இந்த மார்க்கு. இப்போ டைட் வைக்கும்போது கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா, ஓகே பாய்.